ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பர்பான ஸ்வீட் ரெசிபி தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்துக்கிட்டது சோள மாவு. ஸோ இந்த சோள மாவு வச்சு நம்ம எப்படி சூப்பர்பான ஒரு ஸ்வீட் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் கொஞ்சமாக பாதாம் எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஏலக்காயை நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நான் 1 கப்பு சோள மாவுக்கு 1 கப் தண்ணி எடுத்து சூப்பராக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நீட்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 3/4 கப்பு சர்க்கரை, அதாவது 3/4 கப்பு சீனி போட்டு அதுக்கு கூட 1 கப்பு தண்ணி விட்டு இந்த சீனி கரைஞ்சி வர்றது வரைக்கும் நம்ம லைட்டாக ஒரு கரண்டி கொண்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த சீனி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா எந்த ஒரு பாகு கன்சிஸ்டன்சி எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சோள மாவு கரைசலை அதில் அப்படியே விட்டு நாம் தீயை கொஞ்சம் அதாவது மெதுவான சூட்டில் வச்சு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது லைட்டாக இந்த மாதிரி வர தொடங்கினதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நீட்டாக கிளறி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நெய் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது இலகின கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக அது வெந்து வரும். அதுக்கப்புறமா நாம் தட்டி வச்சுருக்கிற அந்த 2 ஏலக்காயும் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது கூடவே நீங்கள் கலருக்காக கலர் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் என்ன சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா குங்குமப்பூ தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாதாம் விதைகளையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட என்ன ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதை கூட நாம் இதில் ஆட் பண்ணி நம்ம ருசிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சர்க்கரை ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் அல்லது எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நாம் ஃபுல்லாக பரப்பி வச்சு அதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக முடிச்சிடலாம். வித்தின் 5 மினிட்ஸில் நாம் இதை செய்து முடிச்சிடலாம். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்னுட்டுன்னு. ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் ஈஸியான முறையில் நாமளும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் இதில் சேர்த்துருக்கிற நெய் கூட வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண நெய். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப். எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ.